ரொம்ப நாளாங்க ஒருத்தர் நான் டிக்டாக்ல பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு மருத்துவர். நேத்து வந்து ஒரு செய்தி வந்திருந்தது. ஹார்ட் ஃபெயிலியர்னால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. முடி கொஞ்சம் நீளமா இருக்கு. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். திடீர்னு அவர் இறந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு எனக்கு அவரை பழக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் கூட அடிக்கடி பார்க்கறது உண்டு. சில சமயம் திறந்தாலும் மின்னுக்கு வர்றது உண்டு. அப்ப மனுஷனின் வாழ்க்கை, அதாவது இந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நொடி நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி அப்பப்ப வந்து பதிவுகள்ல பாக்குற அவங்களுடைய இறப்பை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியல. என்ன ஆயிருச்சு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. அப்ப நம்ம நெருங்கி பழகி நிறைய நேரங்கள்ல வந்து மன வருத்தத்துடன் பல பேர் கூட பேசாம கூட இருந்திருப்போம். அவங்களாம் இல்லாம போயிட்டா எப்படி இருக்குங்க? அடுத்த நொடி நிரந்தரம் கிடையாதுங்க மனுஷனுக்கு. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம், என்ன ஆகுன்னு தெரியாது. காலைல பார்த்தா நல்லா இருந்திருப்போம். அதனால முடிஞ்ச அளவிற்கு அன்பை செலுத்துவோம். இந்த போட்டி பொறாமெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நாளைக்கு நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆகிறப்ப அதெல்லாம் என்னங்க செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீ நான் பாத்துக்கலாம், வா போ, நான் ஒண்ணுதான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்ற எண்ணங்கள் எல்லாமே எனக்கு கூடங்க அப்பப்ப மனுஷங்க தானே இருந்ததுன்னா கூட நேத்து அந்த ஒரு விஷயத்த பார்த்ததுல இருந்து மனசுல என்ன வாழ்க்கை இது? இப்ப இவ்வளவு சம்பாரிச்சு என்ன செய்ய போறோம்? எல்லாமே குடும்பத்துக்காக, தற்காலிகமாக ஒரு ஆசைதான் வாழ்க்கையில. இதெல்லாம் தாண்டி நிலை இல்லை. சோ முடிந்த அளவிற்கு அன்பை செலுத்துவோம், அன்பாக இருப்போம். அடுத்த நொடி நிரந்தரம் கிடையாது. அதனாலங்க இந்த சண்டையெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த உறவு உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவா தெரிஞ்சதுன்னா போய் பேசுங்க. ஏதாவது ஆயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியாது. வேஸ்ட் ஆஃப் டைம்.